ஹலோ எங்கள் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் வந்திருந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தெரிஞ்சிருந்தோம்னா மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்துச்சு. உள்ளே விரால் நிறைய கிடக்கு. ஆனால் எதுவும் போட்டிருக்க பைட் எடுக்கிற மாதிரி தெரில. நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். அதாவது நம்ம புதுசாக வாங்கியிருக்கிறது சொல்லியிருந்தோம் ஒரு முக்கியமான நபருக்குன்ட்டு. அந்த நபர் வர்ற மாதிரி தெரில. வீடியோ நானே எடுத்து போட்டலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டேன். எவ்வளோ வந்து டிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் அவனுக்கு வண்டி எடுத்திருக்கேன். 300 சீரீஸ் ரீலு யோலோலேருந்து டிஎஃப்சி. நம்ம ஸ்பைடர் கிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா 28 லைன் சூப்பராகவே இருக்குது. கலர் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது பாருங்கள். கலர் இன்னும் இருக்குது. நான் வாங்கிய பாஸில் ஒரு வாரம் கிட்ட ஆக போகுது. இப்போ ஒரு வாரமாக ஃபுல்லாக போட்டு ரப்படி அடித்ததில் கலர் எனக்கு அந்தளவுக்கு எதுவும் போகல. லைனில் கலர் சூப்பராகவே நிற்கி. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 650 ரூபா. பிரைடில் ரேட்டு கேட்டிங்கன்னா ஆக சீப்பு. 100 ரூபாய்க்கு யாராவது பிரைடில் இருந்துருவாங்கன்னா இங்கே வசந்தா டக்கல்ஸ் தருவாங்க. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு இருந்த பிரைட் லைன் இருக்குது. நல்லாவே இருக்குது. 26 mmலேருந்து 35 mm மேலே வரைக்கும் இருக்குது. அவர்கிட்ட நீங்கள் அவர் கான்டாக்ட் நம்பர் நான் வழக்கம் போல் தந்துடுவேன். வேறு என்ன வாங்கியிருந்தேன்னா அவர்கிட்ட வந்து அல்ட்ராலைட் லூர் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். நான் இது ரீசெண்டாக ஒரு பதிவு போட்டிருந்தேன், ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு உழுவ மீன் பிடிச்ச வைக்க அந்த அல்ட்ரா லைட் லூர் தான் இந்த லூரு. ஸ்னாப் அண்ட் சிவில் கட்டியே வச்சுருக்கேன். மீன் இதுக்கு நல்லாவே ஆக்ஷன் கொடுக்கு. பட் ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து அந்தளவுக்கு வந்து நான் டச் அடிக்க மாட்டேங்குது. மீன் ஆக்ஷன் மட்டும் தான் கொடுக்கு. பைட் பண்ண மாட்டேங்குது. சைடில் ரோசிக்கிட்டே வருது. பூக்கப்பணம் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் வருது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்கிட்டே வருது. மீன் அடித்தோன்னே அடுத்த வீடியோ போட்டிருந்தேன். ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் வந்திருக்கோம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த எவ்வளோ டிஎஃப்சி ரீல் வந்து ஒருத்தனுக்கு வாங்கிருந்துன்னு சொன்னோம்னா அவரால் தற்சமயத்துக்கு கும்பிட முடியல, வர முடியல. அதனால் இன்றைக்கி நம்ம தான் டெஸ்டிங்கு. இதாட்டு எப்படியாட்டு ஒரு பெரிய மீனை பிடிச்சி ட்ராக் கெப்பாசிட்டி எப்படிக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த லொக்கேஷன் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம புதுசாக ஒரு அல்ட்ரா லைட் லூர் வாங்கி வச்சு ட்ரை பண்ணோம்னா இந்த லொக்கேஷனுக்கு நியர்பை உள்ள லொக்கேஷன். எல்லாம் சட்டு சட்டுங்குது. ரெக்கார்ட் ஆகுது. பைட் இன்னும் உழுதலை. மீன் இழுக்கு 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 விருட்டு கடிக்க மாட்டேங்க. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபிஷிங் வந்திருந்தோம். வந்ததில் மறுபடியும் ஒரு விராடு, நல்ல சைஸான விராடு. ப்ளூ கலர் மேண்ட்ரிக்கில் தான் மறுபடியும் அடிச்சிருக்கு. இது இந்த ஃப்ராகில் 2வது மீன். இந்த ஃப்ராக் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கடையோட நம்பர் அனுப்பி வைக்கேன், பார்த்துக்கோங்க. காய்ஸ், இன்றைக்கி ஃபிஷிங் வந்திருந்தோம்.
நம்ம யோலோ டிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு ரீல் வச்சுருந்தோம்ல, அந்த ரீலோட ஓனர் இவன் தான். குட்டி குஞ்சான், ஒன்னாப் தான் படிக்கான். இந்த அல்லூரை சிக்க அடிச்சாச்சு. அப்போ ஆறாப்பா ஒன்னா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு மயிறு. ஆறாப்பா போற சரிதான். நீ சின்ன பையன் தான், 1000 தானும் ஒத்துக்கிட கஷ்டமா இருந்தாலும் அதான் உண்மை. அடுத்தடுத்த வீடியோல இவர் தான் நம்ம புது மெம்பரு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து நான் வர்ணேஷ். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இட்ஸ் மீ வர்ணேஷ் போட்டு வச்சுருக்கான். சீரியஸாக 7 என்ன சீரியஸாக 7க்கு தான் ஒரு கேடு. இந்த பையலுக்கு சேர்த்து போய் சப்போர்ட் பண்ணுங்க. இவரும் நம்மள மாதிரி வளர்ந்துடக்கூடிய ஒரு ஆங்கிலர் தான். இந்த பையில வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எனக்கு தெரியும். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த பையில வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அது கரெக்ட். இப்போ தான் வீடியோ கொண்டு வரேன். கேமராக்கு போய் ரெக்கார்ட் பண்ணி டெலிட் தான் பண்ணியிருக்கேன். 2 வாட்டி எடுத்து டெலிட் தான் பண்ணேன். அது உண்மை தான், ஒத்துக்கிட மனசுலனாலும் அதான் உண்மை. போல் செல்லு சரியில்லை. இப்போ செல்லு சரியாக இருக்கு, ஆனால் கேமரா சரியில்லை. நீனே அடிக்காத இடத்துக்கு எதுக்கு போட்டுட்டுருக்கான்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க எல்லாருமே. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. வீடியோ எடுக்கணுங்காண்டி நாங்கள் இப்போது கேஷ் பண்ணியிருக்கோம். இப்போ மீன் பிடிக்கிறது தான் காட்டுக்குள்ளே போகணும். இங்கே ஃபோனை இப்படி ஹேண்டில் பண்ணிட்டுலாம் போனால் ஒரு ஃபோன் பொழக்கணும், தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அதுக்குள்ளே மோசமான இடம். வயது அப்புறம் குட்டி கொஞ்சம் நமக்கு போட்டி போட்டு அடிக்கிறதான் பார்க்கும். சரிதான். அருமையான வேலை, அருமையான வேலை. வீரன் அருமையான வேலையை பார்த்து விட்டான். சரிதான். முடிச்சானி விழுந்துட்டுப்பா. ஹூக்கில் முடிச்சானி விழுந்துட்டு. ஹூக்கில் முடிச்சானி விழுந்துட்ட. ஆமால எடுத்துட்டேன். நீ எதுக்குலாம் பயப்படுத? வாங்கி கொடுத்த நாளாக பயப்படணும். உங்கள் அம்மாட்ட போய் நீ தானே உட்காந்து அழுவ. போல சிம்பாலு நம்ம சீக்ரெட்ல வெளிய சொல்ல கூடாது பாத்துங்க. சிம்பால் அது நிக்நேம் வந்து சிம்பாலு. சிம்பால். ஆனா அதுக்கு இன்னொரு மேட்டர் இருக்கு. அது மட்டும் சொல்லிடா. அது கேட்டாங்கன்னா பாத்துக்கலாம். சிம்பால் நேம் பர்சனலா போட்டு விட்டுரும். அவன் பப்ளிக் பண்ண எனக்கு தெரியாதுப்பா. நான் பப்ளிக் பண்ண மாட்டேன். நீ எது பப்ளிக் பண்ண மாட்ட? பப்ளிக் பண்ணா நான் தான் பண்ணணும். ஆனா இதெல்லாம் யூடியூப் சேனலும் கிடையாது. ஓபன் பண்ணிரலாம். கொஞ்சம் நானே உன்ன மாதிரி குட்டி குஞ்சானுக்கு தான் நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்கான்ல, லூசு போய் உள்ள. அது வேறையாவா? இது உள்ள விட்டு எடு. உன்ன மாதிரி 2 சின்ன பிள்ளை பிடிச்சிட்டு இருக்கானு தெரியுமா? கடல் வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வந்துட்டான்ல. அது தெரியல, மறந்து போச்சு. ஒரு பையன் வந்து இந்த மஞ்சள் கலர் ராடு, ஜூபிட்டர் ராடு வச்சிருக்கான். டைவா ஜூபிட்டர் ஏதோ சொல்லுவாங்க. மஞ்சள் கலர் ராட்டில் இருக்கும். அது லுக்கானா உள்ள இதுக்குள்ளதோ அது வச்சிருப்பான். ஆனால் ஸ்பின்னிங் தான் யூஸ் பண்ணுறாங்க 2 பேரும். ஸ்பின்னிங் செத்த பையில ஸ்பின்னருங்க. ஸ்பின்னர் உங்கள் தாத்தா காதில் கேட்கும். அண்ணா கட்டிங் போட்டாரா? அன்னைக்கு கொடை வந்திருந்தாரு. எடுத்துட்டியா இல்லையா? எடுத்தாச்சு. தம்பி நல்லா இருக்கு. கழிக்கிட்டு போகுது தம்பி. இந்த ரீலு உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? யூஸ் பண்ண போகுது ஸ்மூத்தாக இருக்கா? இப்படி வெயிட்லெஸ்ஸாக இருக்கா? கை காம்பேக்டாக இருக்கா? நல்லா கொஞ்சம் ஆகும்னு போட நல்லா இருக்குன்னு போட்டா இல்லை. வாவ் சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லணும்டா. உன் பையனுக்கு கண்டென்ட் மாட்டான். ஏன்னா இந்த ரீலுக்கும் பிரைடு கலரு ராடு கலரு எல்லாம் ஒன் போல வாங்கிட்டேன். எவ்வளோ வந்து டிஎஃப்சின்னு சொல்லிட்டு வசந்தா டேக்கல்ஸில் இருக்குது. அவர்கிட்ட வந்து 4000 சீரிஸ் இருக்குது. நல்லா இருக்குது. இது 3000 சீரீஸில். நானே 3000 வச்சுருக்கேன். 4000 சீரிஸ் பெருசாக இருக்கும். ஆமாம் நம்ம வெயிட்டு லூர் சின்ன லூர் யூஸ் பண்ணுவோம். அதனால லாங் போகாது. பெரிய லூர் யூஸ் பண்ணால் போகும். ஆனால் சின்ன லூரில் தானே சட்னு வந்து அடிக்கி. மழை தூரல, அது நான் தூர்னேன். எச்சு துப்புனேன். என்னது அது பிரைடில் தண்ணி இஞ்சிட்டு.
பிரைடு எவ்வளோ நேரம் போட்டு தண்ணி இஞ்சிருக்குப்பா. அவர்கிட்ட தான் பிரைடு வந்து பண்ண வாங்கினேன். கலர் போகவே இல்லை, ரஃப் அடி அடிக்க நான் பிரைடு வாங்கி ஒரு வாரம் ஆயிட்டுல. வாங்கி ஒரு வாரம் ஆகிட்டு அந்த 2 இதுக்கு வச்சு டெஸ்ட் பண்ணி மாற்றி போட்டு பார்த்தேன். பிரைடு சூப்பராக வைக்கு. 100 ரூபான்னு சொன்னால் நீங்கள் எவனும் நம்ப மாட்டான். ஜம்முனுக்கு ஸ்பைடரிங்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்குது. ஆனால் வாங்கி ட்ரை பண்ணுங்க. அவர் கலர் நம்பர் கண்டிப்பாக நான் கீழே தந்துடுவேன். ப்ரொமோஷன் நினைக்காதீங்க. அதாவது ரேட்டு கம்மியாக இருந்தாலும் பொருள் நல்லா இருக்க, அதனால உங்களுக்கு போடுறேன். ப்ரொமோஷன் யாரும் நினச்சிக்கிடாதீங்க. இது நம்ம கறிவேலை பற்ற மேண்ட்ரிக்கு எப்படி பற்றில சூப்பராக்கா சடக்கும் நமக்குள்ள ஆக்ஷன் ஜம்முனுக்கு கறிவேலை பற்ற மேண்ட்ரிக்கு இது பேர். வேலாம் ஓப்பன் பண்ணு. லைன் சிக்கா இருக்கு ஸ்கூல்ல. ஓப்பன் பண்ணு பேலாம ஓப்பன் பண்ணுடா. பேலாம ஓப்பன் பண்ணி என்ன தெரியுது பையன் செருப்பிட்டு வர மாட்டான். நமக்குள்ள தண்ணிக்குள்ள இறங்கிடு. லாஸ்ட்ல முடிச்சு போட்டதுதாங்க தெரியுது. எது இந்த லாஸ்ட்ல முடிச்சு போட்டு போனதுமா தெரியல. அது இப்படி தெரியாதுடா, அது கட்டையா தான் விட்டிருந்தேன். காய்ஸ் ஃபைனலி இவர் தான் நம்ம புதிய நம்பர் என்று நான் காட்டி விட்டேன். இதோட இந்த பதிவு முடிச்சுக்கணும். ரொம்ப லாங்காக போய்ட்டுருக்கு. அப்புறம் வீடியோ எடிட் பண்ண போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஃபோனு செத்துரும். 10 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் ஒரு 10 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணுவோம். பெயில் க்ளோஸ் பண்ணு. பெயிலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சிக்கு எடுக்கணும். இப்படி ரீல் பண்ணாத. இந்த சைடில் ஒரு கை வச்சுக்கோ, இதில் ஒரு கை வை. இப்போ ரீல் பண்ணு. ஏன்னா அது விட்டனா அப்படி தான் ஆகும். விடக்கூடாது. இது பட்டன் எதுக்குற ஃபுல் சைடு சுற்றி வச்சிருக்க. குவாட்டி போய் எவ்வளோ இதில் வச்சு நம்ம இன்னத்தான் செய்ய விடலா. நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த கிறுக்கு போய் சிக்காக்கிட்டா. இப்போ வந்து சிக்க எடுத்து கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.